ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லரிங் பண்ணுறீங்களா இல்லை டெய்லரிங் கற்றுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோ முடியும் போது நான் ஏன் முன்னாடியே டெய்லரிங் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா தையல் தொழிலில் இருக்கிற நன்மைகள் நம்மள பல பேருக்கே தெரியலை. பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லரிங்கில் என்ன இருக்குது, இதெல்லாம் ஒரு சின்ன வேலை, இதில் வளர்ச்சியே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதில் நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான், அந்த நன்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நன்மையில் ஒரு 5 விதமான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று ஃப்ரீடம் ஒர்க். ஃப்ரீடம் ஒர்க்குனா நம்ம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை, யாருக்கிட்டையும் கை கட்டி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தே முக்கியமாக நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். அவசரமாக வீட்டில் வேலையை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு அவசரமாக வீட்டுக்கு வந்து அந்த டைமிங் ரொம்ப நம்ம கஷ்டப்படுவோம். வெளியில் வேலைக்கு போயிட்டு அதுக்கு நம்ம வீட்டில் இருந்தே இந்த ஒர்க்கை பண்ணலாம். அதே போல் நினச்ச நமக்குன்னு ஒரு டைம் நம்ம வைக்கிற டைம் தான், நம்மளோட ஃப்ரீ டைமில் நம்ம வச்சிருக்கிற டைமில் நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலாம். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நமக்கு இது ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் பெண்களாகி நமக்கு பெஸ்ட்டான இது தொழில். இது நமக்கு 1வது நன்மை, மிகப்பெரிய நன்மை. 2வது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிமாண்டு. அதாவது இந்த தொழிலுக்கு எப்பவும் டிமாண்டு எப்பவுமே இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் ஃபேஷன் மாறும், டிசைன் கூட மாறும், அதே கஸ்டமரோட டேஸ்ட் கூட மாறும். ஆனால் ப்ளவுஸ் வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? சாரி எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட நம்ம ஊரோட கலாச்சாரத்தை, அதாவது வெளிநாட்டுனா நம்ம கலாச்சாரம் இல்லாமல் ஒரு வெளிநாட்டுக்காரவங்க இருப்பாங்களே, வெள்ளைக்காரவங்க, அவங்க கூட நம்மளோட கலாச்சாரத்தை விரும்புகிறாங்க, நம்ம சாரி ப்ளவுஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஊருக்காரங்க என்றைக்குமே சரி இந்த சேரீயும் ப்ளவுஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இது ரெண்டும் இருக்கும் பொழுது, மனிதர்கள் இருக்கும் பொழுது நமக்கு இது எப்போவுமே நமக்கு இந்த ஒர்க் இருந்துகிட்ருக்கோம். சேரீ ப்ளவுஸ் மட்டும் இல்லை, சுடி. நாம் மனிதனுக்கு ஒரு அத்தியாவசியமான 3 விஷயங்களில் ஒன்றை தான் நாம் செய்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3 ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான விஷயங்கள் இல்லையா? அதில் அத்தியாவசியத்தில் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். உடுக்கிறதுக்கு ஒரு உடையை தான் நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம். நம்ம டாக்டரும் நம்ம டெய்லரும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு வச்சுங்களேன், அவங்க உயிரை காப்பாற்றுறாங்க. நம்ம அதே போல் அந்த உயிருக்கு உண்டான ட்ரெஸ்ஸை நம்ம வடிவமைச்சு அவங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அதே போல் டாக்டர் தொழிலுக்கு எப்போ வேணாலும் அவங்க அந்த தொழிலை பார்ப்பாங்க. அதே போல் தான் நம்ம தொழிலும். சரிங்களா? அதனால் இந்த தொழிலுக்கு என்றைக்குமே டிமாண்ட் இருக்காது. எல்லாம் மாறினாலும் நம்ம தையல் தொழிலுக்கு மாற்றமே கிடையாது. நமக்கு எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த வேலை ரொம்ப பெஸ்ட்டு. இது நமக்கு பெரிய நன்மை. 2வது. 3வதான நன்மை என்னன்னா, நமக்கு லோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கம்மி முதலீடு. இதில் நீங்கள் அதுவும் ஒரே ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு தையல் மிஷின் வாங்க போகிறீங்க. அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களோட உழைப்பை தான் போட போகிறீங்க. அந்த உழைப்பை போட்டால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. மற்றபடி நீங்கள் காசை போட்டு ப்ராஃபிட் வாங்க போகிறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மளிகை கடையை பாருங்கள். அவங்க மளிகை கடை வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி வரும்? ஒரு காசை கொடுத்து பொருள் வாங்குவாங்க. அந்த பொருளை விற்ற பிறகு அவங்களோட அந்த அசல் அமௌண்ட்டும் கிடைக்கும், அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் மந்த்தும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அந்த பொருளை வாங்கி அவங்க திரும்பியும் விற்பனை செஞ்சு திரும்பியும் ப்ராஃபிட் எடுப்பாங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் அவங்க ப்ராஃபிட் எடுக்கணும்னா என்ன செய்வாங்க? அவங்க ஒவ்வொரு தடவையும் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு மணியை கொடுத்து வாங்கி தான் அவங்க மணியை சம்பாதிப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரே ஒரு தடவை தான் தையல் மிஷின் வாங்குகிறோம், லைஃப் லாங்கு. அதுக்கு பிறகு நம்ம உழைப்பை கொடுத்து நம்ம ப்ராஃபிட் வாங்குகிறோம். இதில் நமக்கு பெட்டர் இல்லைங்களா? நம்ம அமௌண்ட்டு போட தேவையில்லை. எல்லாராலையும் அமௌண்ட்டு கொடுத்து அமௌண்ட்டு சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. நான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பொண்ணு தான் நானுமே. சரிங்களா? அதனால நம்ம யாருமே சரி ரொம்ப உழைப்பு எல்லாராலையுமே கொடுத்து சம்பாதிக்க முடியும். அதனால் இது மிகப்பெரிய நன்மை தருது, நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. அதனால்
இதுவும் பெஸ்ட்டாக இருக்குது. 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நமக்கு கொடுக்குது. எப்படின்னா, நம்ம கையால் ஸ்டிச் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை அந்த கஸ்டமர் போட்டுட்டு அக்கா இது ரொம்ப நல்லா இருக்குக்கான்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ நமக்கு ஒரு சந்தோஷத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் பாருங்க. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு எந்த விலையும் அதுக்கு கிடையாது. சரிங்களா? எந்த விலை மதிப்பே இல்லாததுன்னு நான் சொல்லுவேன். அதனால் இந்த டெய்லரிங்கில் காசு மட்டும் நமக்கு கிடைக்கல, நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் நமக்கு தர தொழில் தான் இது. அதனால் இதுவும் மிகப்பெரிய நன்மையாக நமக்கு இருக்குது. 5வதாக இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக நம்மளால் ஆக்க கண்டிப்பாக முடியும். சரிங்களா? அதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் க்ரோத் பண்ண இருக்குது. ஆனால் இந்த க்ரோத் நம்ம ஆகணும்னா ஒரு 3 விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும். அது என்னன்னா, சோம்பேறித்தனம், ஃபியரு, கன்சிஸ்டன்சி இல்லாதது. இது 3த்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டெய்லரிங் தொழில் உங்களை கை விடாது. சரிங்களா? ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஒரே ஒரு தையல் மிஷினில், சின்ன தையல் மிஷினில் ஆரம்பித்த என் வாழ்க்கை இன்னைக்கு இந்த அளவுக்கு மாற்றிருக்கு. இன்னைக்கு இவ்வளோ க்ரோ ஆக்கியிருக்கு. ஏன் உங்கள் எல்லாரையும் அது மாற்றாது? கண்டிப்பாக மாற்றும் உங்களையும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை தெரிவிங்க. அப்புறம் நம்ம தைக்கிறோம், அப்புறம் எம்ப்ராய்டரியும் போடுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.